அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் தற்பொழுது உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கருத்தொற்றுமை ஏற்படாவிட்டால் தடை விதிக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனி கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். கருணாகரன், இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. அம்ருத், அதாவது தை மாதம் முதல் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் முதலாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் நடைபெறும். இந்த நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை கடந்த சில ஆண்டுகளாக தென்கால் பாசன விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது அந்த சங்கத்தில் ஒரு தனிநபரின் ஆதிக்கம் உள்ளது. எனவே அவனியாபுரத்தில் உள்ள கிராம குழுவில் உள்ள அனைத்து சமுதாய பிரதிநிதிகளையும் இதில் சேர்க்க வேண்டும் என்று பலர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் அனைத்தும் இன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமரும் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்றால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறாது என்று உறுதியாக கூறிய நீதிபதிகள் நீதிமன்றமே இதற்காக ஒரு குழு அமைக்கும் என்று கூறி அதற்கு அனைவரும் ஏற்றுக்கொள்கிறா என்று கேட்டனர். அதைத் தொடர்ந்து தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடத்தி வரும் கண்ணன் என்பவர் கொண்ட குழுவோடு சேர்த்து எதிர்மனுதாரராக தாக்கல் செய்த மனுதாரர்களையும் அந்த குழுவில் சேர்த்துள்ளனர். மேலும் இது குறித்து கருத்து அறிய மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொடர்புடைய காவல்துறை உயர் அதிகாரிகளை நீதிமன்றத்திற்கு வர சொல்லியுள்ளனர். அவர்கள் வந்த பிறகு அவர்கள் முன்னிலையில் நீதிமன்றம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய விழா குழுவை அமைக்கும். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இதில் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டால் இந்த ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெறும். இதில் யாராவது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தால் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தவறான, அதாவது ஜல்லிக்கட்டு இந்த நடைபெறாது என்ற உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்ருத், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகளை முன்வைத்துள்ளது? இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்களை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யுங்க கருணாகரன். அம்ருத், அதாவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக நடந்து வருகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்திய பிறகு, அதாவது உச்சநீதிமன்றம் தடைக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் நடந்தது. அதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி முதலாக அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். இந்த ஆண்டும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. அப்பொழுது அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் தற்பொழுது உள்ள அந்த குழுவில் உள்ளவர்களுக்கு எங்களுக்கு திருப்தி இல்லை, அவர்கள் எனவே அவனியாபுரத்தில் உள்ள கிராம கமிட்டியை கூட்டம் போட்டு அதில் உள்ள அனைத்து சமுதாய பிரதிநிதிகளையும் அந்த கமிட்டியில் சேர்த்து ஜல்லிக்கட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று பல்வேறு மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் அனைத்தும் இன்று நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள், அதாவது ஜல்லிக்கட்டு என்பது ஒரு தமிழர் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் ஒரு விழாவாக உள்ளது. எனவே இந்த ஜல்லிக்கட்டு விழாவை எந்தவித முரண்பாடும் இல்லாமல் அனைவரும் ஏற்று நடத்த வேண்டும். ஒருமித்த கருத்து எட்டப்படாவிட்டால் இந்த ஆண்டு அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறாது என்று உறுதியாக தெரிவித்த நீதிபதிகள், அதாவது தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடத்தி வரும் விழா குழுவினரோடு சேர்த்து எதிர்மனுதாரராக சேர்க்க கோரிய மனுதாரர்கள் அனைவரையும் இந்த குழுவில் சேர்த்து நீதிமன்றம் ஒரு புதிய குழுவை அமைக்க உள்ளது. எனவே இதற்கு அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டனர். இதைத் தொடர்ந்து இது குறித்து ஆலோசனை பெறுவதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொடர்புடைய காவல்துறை உயர் அதிகாரிகளை வர சொல்லியுள்ளார்கள் நீதிமன்றத்திற்கு. அவர்கள் வந்தவுடன் நீதிமன்றம் ஒரு புதிய குழுவை அமைக்கும். அதில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டவுடன் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான விழா குழு ஏற்படுத்தப்படும். அதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்தில் நடைபெறும். அந்த ஒருமித்த கருத்து எட்டப்படாவிட்டால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அம்ருத், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் தற்பொழுது உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கருத்தொற்றுமை ஏற்படாவிட்டால் தடை விதிக்க நேரிடும் என்றும் கூறியுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்டோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.